இன்று தவக்கால சிந்தனை வழங்குகின்றார் அருட்பணி கிங்ஸ்லி அடிகளார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நற்செய்தி வாசகம். எலியா எலிசா என்பவர்களைப் போல் இயேசுவும் யூதர்களுக்கென்றும் மட்டும் அனுப்பப்படவில்லை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 30 வரை. இயேசு நசரேத்திற்கு வந்திருந்த போது தொழுகைக் கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சீரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகைக் கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலையுச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருளின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தவக்காலத்தின் 3ஆம் வாரத்திலே முதல் நாளாகிய திங்கள் கிழமைக்கான வாசகங்களை, இன்றைய வழிபாட்டை இணைந்து சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாள் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 இறைவாக்கினர்களோடு ஒப்பிடப்படுகிறார். ஒன்று எலியா, இன்னொன்று எலிசா. ஏன் இந்த 2 இறைவாக்கினர்களோடு ஆண்டவர் இயேசுவை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது? இந்த 2 இறைவாக்கினர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்குமான வாழ்வு தொடர்பு என்னவாக இருக்கிறது? அது இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் என்ன சிந்தனையை கொடுக்கிறது என்பதைத்தான் இணைந்து சிந்திக்க ஆசைப்படுகிறோம். இன்றைய நாள் நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தியாளர் எலியாவை பற்றி கூறுகின்ற போது, அக்காலத்தில் இஸ்ரவேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். அதே போன்று அதன் தொடர்ச்சியாக வருகின்ற எலிசா இறைவாக்கினரை பற்றி சொல்லுகின்ற போது, அங்கு எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணிடம் அனுப்பப்பட்டிருக்கிறார் எலியா இறைவாக்கினர். எலிசா இறைவாக்கினர் சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கு நோய் நீங்குவதற்காக, இந்த தொழுநோய் நீங்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த சீதோன் மற்றும்
சிரியா, இந்த 2 பகுதிகளும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான பகுதிகளாக கருதப்பட்டது அல்லது பகைவர்களாக கருதப்பட்டார்கள். தொடக்க காலத்தில் பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் தந்தையாகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற கதாபாத்திரங்களின் வழியாக, அந்த செய்தி பின்னணியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அல்லது கற்றுக்கொள்ளுகிறோம். இதற்கு மாற்றாக தந்தையாகிய கடவுள் இஸ்ரேலை மட்டுமல்லாது இஸ்ரேலை தாண்டிய மற்றவர்களையும் இஸ்ரேலுக்கு எதிரானவர்களையும் தனக்கானவர்களாக மாற்றிக்கொள்ளுகிறார் என்கின்ற செய்தி இரத்தின சுருக்கமாக சொல்லப்படுகிறது. புறம் தள்ளப்பட்டவர்கள், பகைவர்களாக கருதப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களோடும் இறைவனுடைய ஆழமான அசைக்க முடியாத உறவு, அன்பு பரிமாற்றம் என்பது காணப்படுகிறது என்பதைத்தான் இந்த 2 இறைவாக்கினர்களும் நமக்கு செய்திகளாக உணர்த்துவதை பார்க்க முடிகிறது. இந்த 2 இறைவாக்கினர்களோடு ஒப்பிடப்படுகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போதும், ஆண்டவர் இயேசு யூத மக்களுக்காக மட்டும் அனுப்பப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் இயேசுவின் நலன்களும் ஆசீரும் வளங்களும் இந்த யூத மக்களுக்குமானது மட்டுமல்ல, மாறாக அந்த யூத சமூகத்திலே வாழ்ந்திருந்த வெளித்தள்ளப்பட்ட அல்லது புறம் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட பாவிகளுக்கும் பகைவர்களுக்கும் அல்லது கண்டுகொள்ளப்படாத அனைத்து மனிதர்களுக்குமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவின் வருகை, ஆண்டவர் இயேசுவின் இருப்பு என்பதும் ஆண்டவர் இயேசுவின் இறப்பு என்பதும் இந்த புறம் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, பகைவர்களாக கருதப்பட்ட அனைத்து மக்களுக்குமானது என்பதை தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் ஒட்டுமொத்த நற்செய்தி நூல்களில் நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த 2 இறைவாக்கினர்களோடு ஒப்பிடப்படுவதன் வழியாக பகைவர்களையும் அணைத்து கொண்டவராக காட்டப்பட்டிருக்கிறார். அல்லது இந்த சமூகம் பகைவர்களாக கருதப்பட்டவர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டவராக ஆண்டவர் இயேசு இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறார் என்றால், இந்த தவக்காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்குமான செய்தி, அன்பு கொண்டிருப்பவரோடு அன்பு கொண்டிருப்பது அல்லது அன்பை கொடுப்பது என்பது இயல்பான எளிதான காரியமாக இருக்கிறது. ஆனால் பகைவர்களாக, நம்மை வெறுத்தவர்களாக, நம்மை ஒதுக்கி வைத்தவர்களாக அல்லது நம்மால் ஒதுக்கப்பட்டவர்களாக அல்லது பகைவர்களாக வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற மனிதர்களோடு என்னுடைய உறவு நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு இணைந்து சிந்திப்பதற்கு நமக்கு செய்தியாக கொடுக்கப்படுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். வீட்டில் உள்ளவர்களோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு இணைந்திருப்பதும், அன்பை பொழிவதும், பாசமாய் பேசுவதும் இயல்பான காரியமாக அல்லது ஒரு சாதாரண காரியமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்றாக அசாதாரண காரியமாக, ஆண்டவர் இயேசுவின் வழியை பின்பற்றுகின்ற காரியமாக, இயல்பை தாண்டி இன்னும் அதிகமான அன்பை பகைவர்களாயிருக்கின்ற, நாம் பல ஆண்டுகளாக பேசாமல் இருக்கின்ற, நாம் பல ஆண்டுகளாக வெறுத்திருக்கின்ற அந்த மனிதர்களோடு ஒரு சிறு முயற்சியை, ஒரு எளிய செயல்பாட்டை நம்முடைய அன்பை பொழிவதன் மூலமாக, நம்முடைய அழைப்பின் மூலமாக, நம்முடைய உறவை சரிபார்க்கின்ற அந்த நிலையின் மூலமாக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள முடியும் என்பது இந்த நாள் செய்தி என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். பகைவர்களோடு, புறம் தள்ளப்பட்டவர்களோடு, இயலாதவர்களோடு அல்லது வெளி தள்ளப்பட்டவர்களோடு நம்முடைய உறவு நிலை எப்படி இருக்கிறது, அந்த உறவு நிலையை எப்படி சரிப்படுத்த முடியும் என்பதை சிந்தித்தவர்களாக அதை செயலாக்கி காட்டுவதற்கு தேவையான அருள் வேண்டி, ஆசீர் வேண்டி இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றுமாலும் எல்லாமல்ல இறைவா, உம்மால் படைக்கப்பட்டவர்கள் இந்த மனித சமூகம், உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த மனித சமூகம்,
உம்மால் வழி நடத்தப்படக்கூடியவர்கள் இந்த மனித சமூகம். இப்படி எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்ற உம்முடைய பார்வை அன்பு, கருணை, இரக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. முன்னிலையில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கருதப்படுகிறோம் என்றால் எங்களுடைய வாழ்வு நிலையில், எங்களுடைய மனநிலையில் எங்களுக்கான வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் அதிகமாகி கொண்டிருப்பதன் வெளிப்பாடு பகைவர்களும் எதிரிகளும் அல்லது புறம் தள்ளப்படுபவர்களும் ஒதுக்கப்படுபவர்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உறவுகளோடு, இந்த மனிதர்களோடு நாங்களும் எங்களுடைய அன்றாட உறவை வளர்த்து கொள்ள, உறுதிப்படுத்தி கொள்ள அருளையும் ஆசிரையும் தந்து வழி நடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் ஏற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை நான் வாழச் செய்வேன். உங்களை நான் வளரச் செய்வேன், உங்களை நான் ஒளிரச் செய்வேன். உங்களை நான் மலரச் செய்வேன், உங்களை நான் மிளிரச் செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள், வாருங்கள். நேர்கள் இதுவரை தவக்கால சிந்தனை கேட்டீர்கள். வாழ்வுகள் மலர்ந்திடும் மறுகாலம், தவக்காலம் இது தவக்காலம். இன்றைய தவக்கால சிந்தனை வழங்கியவர் எம்இபியை சேர்ந்த அருட்படி கிங்ஸ்லி அடிகளார்.